For a short meditation, let's turn to Psalm 3. ஒரு சின்ன தியானத்திற்கென்று 3ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். It's a psalm of David, இது தாவீதின் சங்கீதம். the account of David fleeing from his son Absalom. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். And incident we read it in 2 Samuel chapter 15, chapter 16 and 17. இந்த சம்பவம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். Absalom had stolen the hearts of the people away from David. அப்சலோம் ஜனங்களுடைய இருதயத்தை தாவீதிடத்தில் இருந்து அவன் திருப்பிக் கொண்டான். And created a conspiracy to take the throne. சிங்காசனத்தை அவன் பிடித்துக் கொள்ளும்படியான ஒரு பிரச்சனையை ராஜ்யத்திலே ஏற்படுத்தினான். Absalom has sent spies throughout the tribes to bring support for his cause. அப்சலோம் தன்னுடைய காரியத்திற்காக ஒரு நல்ல ஒரு அடிஸ்தலத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக அவன் வேவுக்காரர்களை ராஜ்யமெங்கும் அனுப்பினான். Further, Absalom had taken control of some of the armies of Israel. அதற்காக இஸ்ரவேலின் படைப்பலத்தை சற்று பயன்படுத்திக் கொண்டான். The attack was so sudden that David with a few of his trusted counselors have to flee. இந்த தாக்குதல் திடீரென்று நடந்தபடியினாலே தாவீதினுடைய சில ஆட்களும் ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. They fled Jerusalem to save their lives. எருசலேமிலிருந்து தங்களுடைய ஜீவனை காக்கும்படியாக ஓடினார்கள். We see some of the sorrow and anguish that David has experienced. இங்கே பார்க்கும் பொழுது தாவீது சந்தித்த அனுபவித்த சில துயரங்கள், சில இன்னல்களை நாம் பார்க்கிறோம். Since he has to flee from his son Absalom. தன்னுடைய மகன் அப்சலோமிடமிருந்து அவன் தப்பி ஓட வேண்டியதாக இருந்தது. With this background in mind, we are going to read this psalm. இந்த பின்னணியத்தை நாம் வைத்து இந்த சங்கீதத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். Psalm 3 verses 1 and 2 says, Lord, how many are my foes? How many rise up against me? சங்கீதம் 3 முதல் 2 வசனங்களிலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள். Many are saying of me, God will not deliver him. தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். Here we are reading about the problem of David. தாவீதுக்குள்ளதான பிரச்சனையை இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். The enemies of David have risen up against him. தாவீதினுடைய எதிராளிகள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். Things are so bad for him who's after God's own heart. காரியங்கள் அவன் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய தாசனாக இருந்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்விலே வந்தது. And many people are telling him that God will not deliver you. அநேகர் அவனை பார்த்து சொன்னார்கள், தேவன் உன்னை விடுவிக்க மாட்டார் என்று. And we are able to read one instance of a person cursing David in 2 Samuel chapter 16 verses 6 to 8. 2 சாமுவேல் 16 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது தாவீதை ஒரு குறிப்பிட்ட மனிதன் தூஷணமாய் பேசி நிந்திக்கிறதை நாம் வாசிக்கிறோம். When David was running away, தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறார். and he came across this person Shimei. சிமேயி என்கிறதான நபரிடத்திலே அவர் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. He said, you bloodthirsty man. He used a lot of words against David. தாவீதுக்கு விரோதமாக இந்த சிமேயி என்கிறதான மனிதன் பலவிதமான தூஷணமான கெட்ட வார்த்தைகளை அவன் பேசுகிறான். இரத்த பிரியனே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். And then he is saying that Lord has delivered the kingdom to the hand of Absalom. அப்சலோமுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். So now you are caught in your own evil because you are a bloodthirsty man. உன்னுடைய சொந்த பாவத்திலே தீமையிலே நீ அகப்பட்டு கொண்டாய். காரணம் நீ ஒரு இரத்த பிரியன். This is one instance of many that David described who was saying that God will not deliver you. இது ஒரு உதாரணம் தான். இதே போல தாவீது பல நிந்தனையான எதிராளிகளிடமிருந்து அவன் சந்தித்தான். How depressing when those around us are suggesting that we are getting what we deserve.
நமக்கு என்ன உரியதோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நம்முடைய அயலகத்தார் சொல்லும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. How difficult to hear when people say God is not going to rescue you or deliver you. இப்படி யாராயிலும் நம்மிடத்தில் வந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்க முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு சோர்வு ஏற்படும். Here we can relate to the feelings that describes in Psalm verses 1 and 2, Psalm 3 verses 1 and 2. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. Everywhere we turn, there are foes who are rising up against us. எல்லா வகையிலேயும் எதிராளிகள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம். We have enemies on a more contemporary level. இப்பொழுதும் கூட சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் அநேகம் பெருகி இருக்கலாம். We have foes that stand against us at our place of work. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இருக்கலாம். Plus we're standing against our family. நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இருக்கலாம். Against our government. அரசாங்கத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இருக்கலாம். There are times when we are put to the point of distress. சில நேரங்களிலே ஒரு இக்கட்டான சோர்வான இடங்களிலே நாம் வந்து சேர முடிகிறது. And here David leaves us a good example. இங்கே தாவீது ஒரு நல்ல உதாரணமாய் இருக்கிறார் இந்த காரியங்களுக்கு. Express your grief to God. ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துங்கள். We have the right to bring our grief and our turmoil before our God. நம்முடைய வேதனை, நம்முடைய துக்கம், நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு நமக்கு ஸ்லாக்கியம் இருக்கிறது. God desires that we bring our problems to him. நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது அதிலே ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். When trouble comes, பிரச்சனைகள் வரும் பொழுது, turn to God. சிக்கல்கள் வரும் பொழுது ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்கள். When problems appear on every side, turn to God. நெருக்கடிகள் எல்லா வகையிலையும் உங்களுக்கு வரலாம், கர்த்தரிடமாய் திரும்புங்கள். Hebrews 4:16 எபிரேயர் 4:6 says that we can go before the throne of grace with confidence to receive help in our times of need. நமக்கு சகாயம் கிடைக்கும்படியாக நமக்கு தேவைப்படுகிற நேரமெல்லாம் கிருபாசனத்தண்டையிலே தைரியமாய் சேர கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. Let's go down verse 3 and 4. 3-4 வசனத்திலே நாம் பார்க்கலாம். It speaks of confidence that David had. But you, Lord, you are shield around me, my glory, the one who lifts my head high. ஒரு நம்பிக்கையோட கூட 3 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். I call to the Lord and he answers me from his holy mountain. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். David now speaks of the confidence that he has in the Lord. ஆண்டவர் மேல் இருந்ததான நம்பிக்கையை இந்த வசனங்களிலே தாவீது பேசுகிறார். He often starts off with a cry to God, hear my prayer. பொதுவாக சங்கீதங்களை ஆரம்பிக்கும் பொழுது அழுகையோடு கூட அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. But then his confidence level increases. அதோடு கூட தொடர்ச்சியாக அவருடைய நம்பிக்கை பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். And he's focusing on God. ஆண்டவர் மேலே கவனம் செலுத்துகிறார். He's having a lot of problems. அவருக்கு நிறைய நெருக்கடிகள் But he's இருந்தது. not focusing on the problems. ஆனால் அந்த நெருக்கடிகளை அவர் கவனம் செலுத்தவில்லை. He turned to God. ஆண்டவர் பக்கமாய் அவர் Because திரும்புகிறார். he has tasted about God's goodness. ஏனென்றால் முன் நாட்களிலே ஆண்டவருடைய நன்மையை அவர் அனுபவித்திருந்தார். He tasted God's miracle, his provision. ஆண்டவருடைய அற்புதங்கள், அவர் சந்திக்கிறதான காரியங்களை அவர் தன்னுடைய வாழ்விலே So அனுபவித்திருந்தார். he knew to whom he has turned. ஆகவே தான் யாரிடத்தில் திரும்பி இருக்கிறோம் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். We read a similar example in Numbers chapter 13 verses from 31 to 33. இதே போன்றதான ஒரு சம்பவத்தை எண்ணாகமம் 13 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். The Lord said to Moses to send some men to explore the land of Canaan. கானான் தேசத்தை உளவு பார்க்கும்படி வேவு பார்க்கும்படி மோசே சிலரை அனுப்பி வைக்கிறார். So Moses sent 12 men including Caleb, Joshua and Caleb. ஜாஷுவா, காலேப் அடங்கியதான 12 அங்கத்தினர்கள் அடங்கிய ஒரு குழுவை அனுப்புகிறார்.
And out of 12, 10 comes back after exploring the land with the 12 வேவுக்காரர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதிலே 10 பேர் அவர்கள் கெட்ட செய்தியோடு கூட வந்தார்கள். They came and reported, they're focusing on the enemy. They said the enemy is too big for us. I don't think we can. We don't think we cannot go there, and the giants are too big for us. அந்த 10 நபர்களும் அங்குள்ளதான பிரச்சனைகள், அங்குள்ளதான ராட்சதர்கள், அங்குள்ளதான இயலாய்மையை அவர்கள் கவனம் செலுத்தி அதை குறித்து தான் அவர்கள் பேசினார்கள். But the 2 men, they stood out among the 10, Joshua and Caleb, and they brought good report. ஆனால் அந்த 12 பேரிலே 2 பேர் யோசுவாவும் காலேப்பும் நல்ல செய்திகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். They said we will go. அவர்கள் சொன்னார்கள் நாம் நிச்சயமாய் போவோம். Because our God is bigger than the giants. நம்முடைய ஆண்டவர் ராட்சதர்களை காட்டிலும் பெரியவர். Bigger than our enemies. நம்முடைய எதிராளிகளை காட்டிலும் அவர் பெரியவர். They didn't focus on their enemies. இந்த 2 பேர்களும் எதிராளிகள் மேல் தன்னுடைய கவனத்தை அவர்கள் செலுத்தவில்லை. They focused on God. ஆண்டவர் மேலே அவர்கள் கவனத்தை செலுத்தினார்கள். When we focus on God, surely we'll get deliverance. ஆண்டவர் மேல் நம்முடைய கவனம் இருக்கும் பொழுது நிச்சயம் நாம் மீட்கப்படுவோம். There'll be victories in store for us. வெற்றி நமக்கு உரியதாக மாறும். And when you go down, David expresses 3 great things that God was for him. 3 முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் முந்தைய நாட்களிலே எப்படி இருந்தார் என்பதை அவர் வர்ணிக்கிறார். He says, Lord, you are a shield. ஆண்டவரே நீர் எனக்கு கேடகம். Shield in the midst of trouble. பிரச்சனைகள் மத்தியிலே நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். David has something to protect him, that is his shield. தாவீதுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒன்று இருந்தது, அதுதான் ஆண்டவருடைய கேடகம். This was a necessary piece of defense when going to battlefield. யுத்த களத்திற்கு போகும் பொழுது இந்த கேடகம் என்பது ஒரு சமாதானத்திற்குரிய தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. It was for protection from whatever the enemy can throw at us. சத்ருவானவன் நமக்கு நேராக என்ன காரியங்களை அவன் எறிந்தாலும் இதை கொண்டு நாம் தடுக்கலாம். We know that we have to put on the shield of faith, which can quench the fiery darts of Satan, as mentioned in Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், எதிராளிகளுடைய அஸ்திரங்களை நாம் அவித்து போடத்தக்கதாக அவனுடைய ஆயுதங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். Our shield is effective in the midst of trials. இந்த கேடகமானது சோதனைகள் மத்தியில் நமக்கு உதவியாக இருக்கிறது. We will not suffer ruin with the Lord as a shield. ஆண்டவரை நாம் கேடகமாக கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. Will not be defeated. நாம் தோற்று போவதும் இல்லை. Because he is our shield. ஏனென்றால் அவரே நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். He protects us. அவர் நம்மை பாதுகாக்கிறார். Amen. We have a shield. நமக்கு ஒரு நல்ல கேடகம் This is a இருக்கிறது. confidence that we have. He is our shield. இந்த நம்பிக்கை தைரியம் நமக்கு உண்டு. Next it goes on to say, you are my glory. அடுத்ததாக சொல்லுகிறார், என் மகிமை நீர்தான் ஆண்டவரே. He's saying the Lord is his glory. ஆண்டவரே தனது மகிமை என்று சொல்லுகிறார். Though David suffered the loss of the kingdom at this point, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே ராஜ்யத்தை இழந்து நிற்கிறார் தாவீது. he still finds his glory in the Lord. ஆனாலும் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய மகிமையை கண்டார். He doesn't find his glory in the words of man. மனிதனுடைய வார்த்தையிலே மகிமையை காணவில்லை, தேவனிடத்தில் தேவனுக்குள் தன்னுடைய மகிமையை கண்டார். We worry too much about the glory of man and do not care enough about the glory of God. நாம் மனிதர்களது மகிமையை தான் அதிகமாய் கவனம் செலுத்துகிறோமே தவிர ஆண்டவருடைய மகிமையை நாம் கவனம் செலுத்துகிறதில்லை. The glory of God is all that matters. ஆண்டவருடைய மகிமை அதுவே நமக்கு மிகவும் உத்தமமானது. And it is what can and must sustain us. அதுதான் நம்மை தாங்குகிறதும் நமக்கு தேவையானதுமாய் இருக்கிறது. And next it goes on to say, you lift up my head. நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். You are a shield. நீர் என் கேடகம். You are my glory. நீர் என் மகிமை. You lift up my head. நீர் என் தலையை உயர்த்துகிறீர். Now David able to describe what God is able to do for the downcast. இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரால் செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை தாவீது சொல்லுகிறார். It's a picture of being in utter despair such that one's head hangs low.
கைவிடப்பட்ட நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறதான ஒரு உதவியை இங்கே நாம் பார்க்க But முடிகிறது. God can lift up our heads. ஆண்டவர் நம்முடைய தலைகளை உயர்த்த முடியும். Amen. We must be ready to face a challenge நாம் every day. சவால்களை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். Because we have the confidence that God answers our prayer. நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். With the, we cannot see God, ஆண்டவரை நாம் பார்க்க but முடியாவிட்டாலும் He is listening to our cry நம்முடைய கூப்பிடுதலை அவர் and He கேட்கிறார். responds. அவர் பதில் கொடுக்கிறார். That's the reason David has complete faith in God, that God alone can rescue him. ஆகவேதான் தாவீதுக்கு ஆண்டவர் மேல் முழுமையான ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஆண்டவர் மாத்திரமே தன்னை விடுதலையாக்க முடியும். Make confidence rise. நம்முடைய திட நம்பிக்கை நமக்குள்ளாக பெருகட்டும். Let it rise within us. நமக்குள்ளிலிருந்து அது பெருகி வரட்டும். Verse 5 and 6. 5-6 வசனங்கள். After the confidence, he's saying, Lord, I'm able to lie down and sleep. I wake again because the Lord sustains me. தன்னிறைவோடு கூட அவர் சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். I will not fear though 10 of thousands assail me on every side. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். In midst of all his trouble and fleeing for his life, David says he's able to lie down and sleep peacefully. எல்லா நெருக்கடிகள் மத்தியிலேயும், எல்லா எதிராளிகள் மத்தியிலேயும் தாவீதால் நிம்மதியாக படுத்து உறங்க How is முடிந்தது. that possible? எப்படி அது தாவீதுக்கு சாத்தியமாய் மாறினது? When we are in the midst of turmoil, நாம் பிரச்சனைகள் மத்தியிலே சூழ்ந்திருக்கும் பொழுது we find difficult to sleep. நாம் தூங்க நம்மால் முடியாது. We'll lie awake at night, நாம் படுத்திருந்தாலும் விழித்திருந்தே நாம் படுத்திருப்போம். tossing and turning around, அங்கும் இங்கும் திரும்பி திரும்பி நாம் thinking படுத்துக்கொள்வோம். about the problems. பிரச்சனையையே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். But for David, ஆனால் தாவீதுக்கு அப்படி அல்ல. he was able to lie down peacefully. சமாதானமாய் படுத்துக்கொள்ள, நித்திரை செய்து கொள்ள Lot of முடிந்தது. lot of anxiety thoughts would have been running in his mind. பலவிதமான கவலைகள், சிந்தனைகள் தன்னுடைய மனதிலே இருந்திருக்க வேண்டும். Anxiety for his own life. தன்னுடைய வாழ்வை, சொந்த வாழ்க்கை குறித்ததான ஒரு கவலை. But he was able to lie down peacefully because he knew the Lord would sustain him. ஆனாலும் அதின் மத்தியிலே அவர் படுத்து நித்திரை செய்ய அவரால் முடிந்தது. காரணம், தேவன் அவரை தாங்குகிறவராயிருந்தார். He knew even if he go to bed, God will give him the grace to enable him to get up in the morning. அவர் நன்றாக அறிந்திருந்தார், நான் படுக்கைக்கு போகனாலும் நன்றாக தூங்கி காலையிலே விழித்துக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என்னை தாங்குவார் என்கிறதான ஒரு நிலைமை. He knew God would bring him to another day. எனக்கு ஒரு புதிய ஒரு நாளை தருவார் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. And we have a God who sustains us. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மை தாங்குகிறது. When we cast all our burdens, cares, problems unto him, எல்லா பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அவரிடத்தில் நாம் வைத்து விடுவோம். live it to him. அவரிடத்தில் நாம் கொடுத்து விடுவோம். We can sleep peacefully. நாம் நிம்மதியாக தூங்க முடியும். Don't focus on the problems. பிரச்சனைகளை நீங்கள் அதின் மேல் கவனம் செலுத்த வேண்டாம். It's not going to help you any way. அதின் மேல் நீங்கள் கவனம் செலுத்துவீர்களானால் எந்த வகையிலேயும் உங்களுக்கு உதவி கிடைப்பதில்லை. It will defeat you. அது உங்களை தோற்கடிக்கும். You'll be destroyed in your problems. அது உங்களை அழித்துவிடும். உங்கள் பிரச்சனைகளிலே நீங்கள் மாண்டு போக அது உங்களுக்கு உதவி செய்யும். Focus on Jesus. இயேசுவின் மேல் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். Focus on him. அவர் மேல் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். He is your confident. அவரே உங்களுடைய திட நம்பிக்கையானவர். He is a shield. அவரே உங்களுக்கு கேடகமானவர். He will sustain you and lead you through. அவர் உங்களை தாங்குவார், உங்களை நடத்தி செல்லுவார். David knew that the Lord's will would be accomplished in his life. தாவீதுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவருடைய திட்டமும் சித்தமும் தன்னுடைய வாழ்விலே நிச்சயமாய் நடந்தேறும். He knew God would fulfill what he promised. அவருக்கு அறிந்திருந்த ஒரு காரியம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று. We must be the people who will fully trust in Jesus.
நீங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்களாக இருக்கலாம். The willingness to accept the circumstances and know that the end result will be far greater than what we think. சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான வகையிலே ஆண்டவர் கிரியை செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். Through turmoil, கஷ்டங்களின் மத்தியிலே God has a direction and purpose laid out for us. ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுதலை வைத்திருக்கிறார். We don't know what's God's will and plan. ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் என்னவென்று நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். When you pray, ஜெபிக்கும்போது when we pour out our heart to God, உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே God will ஊற்றி direct விடும் a path. ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். Then finally verse 7 and 8 says, Arise, Lord, deliver me, my God, strike all my enemies on a job, break the teeth of the wicked. 7-8 வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். From the Lord comes deliverance, may your blessing be on your people. நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. David concludes his psalm by saying that deliverance and salvation only comes from the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரம்தான் வரும் என்கிறதான ஒரு நிலையோடு இந்த சங்கீதத்தை The முடிக்கிறார். midst of problems and troubles, the first place to turn is to the Lord. பிரச்சனைகள் நெருக்கடிகள் மத்தியிலே முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனிடமாய் திரும்புவது. Also we need to look at the bigger picture and see the final outcome. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான முடிவை நாம் முன்கூட்டியே பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். Though things seem to be the darkest for David at this time, இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலே தாவீதுக்கு தன்னுடைய சூழ்நிலை ஒரு இருண்ட காலமாக தோன்றினாலும் he looked at the end result for confidence. முடிவிலே ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த பிரகாசமுள்ள எதிர்காலத்தை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். He knew God would deliver him. ஆண்டவர் தன்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்பதை நம்பி இருந்தார். தெரியும் அவருக்கு. And God did deliver him. அப்படியே ஆண்டவரும் அவரை God விடுதலை answered his prayer. ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். Same way, when we have confidence in that prayer, when we pray with confidence, God will surely come to our அதே rescue. போல நம்பிக்கையோடே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நம்மை காப்பாற்றும்படியாக நம்மிடமாய் ஆண்டவர் வருவார். The Lord demands our trust in him. ஆண்டவர் அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். May our confidence increase more and more. அவர் மேல் இருக்கிறதான அந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் பெருகுவதாக. May we focus on God, ஆண்டவர் மேல் நாம் கவனம் not on செலுத்துவோம். situation. சூழ்நிலைகள் மேல் However அல்ல. might be the situation, சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். people might talk ill about you. உங்களை குறித்து மக்கள் தவறாக பேசலாம். Problem on every side. எல்லா வகையிலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் தோன்றலாம். Turn to God. ஆண்டவர் பக்கமாய் Don't திரும்புங்கள். turn to the problems. பிரச்சனைக்கு நேராக திரும்பாதிருங்கள். It only leads to destruction. அது உங்களை அழிவுக்கு நேராக தான் So நடத்தும். turn to God. ஆண்டவரிடமாய் நீங்கள் The திரும்புங்கள். result will be amazing. முடிவு மிகவும் அற்புதகரமாய் இருக்கும். May God help each one of us. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Amen.